ஹாய், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ். இந்த சேனல்ல நீங்க ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸா பிசினஸ் பீப்புளா இருக்கும்போது உங்களுக்கு தேவையான நிறைய கான்டென்ட்டை ஆக்சுவல் சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், ஆண்டர்பிரனர் ஆகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நமக்கு கெஸ்டா இருக்கிறது மிஸ்டர் செல்வம், ஷார்ட் ஃபன்லியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் விஷயங்கள் என்னென்ன, ஒரு ஒரு புது ஐடியாவை பிச் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன, அதெல்லாத்தையும் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஷார்ட் ஃபன்லியை நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் ஷார்ட் ஃபன்லி அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஷார்ட் ஃபன்லி வந்து ஆரம்பித்த கதை வந்து 2015 அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தெர் இஸ் நோ ஜியோ. எல்லாருமே வெள்ளிக்கிழமை ஆனால் பென்ட்ரைவில் படத்தை டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் கல்ச்சராக இருந்துச்சு. அந்த டைமில் நாளை இயக்குனர் வந்து வெளியில் வந்த டீம்ஸ் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் வழியாக ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்குறதா நம்ம லோகேஷாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், நிறைய டேலண்ட்ஸ் நாளை இயக்குனர்லேருந்து வந்தது தான். பட் நாளை இயக்குனர் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக கன்னியூ ஆகலை. ஸோ இதே ஃப்ளேவரை நம்ம ஏன் ஆன்லைனில் பண்ணக்கூடாது? ஏன்னா நாளை இயக்குனரில் ஒரு 3 மணி நேரம் ஷோ, 2 மணி நேரம் ஷோனா அதுக்குள்ளே எவ்வளோ டேலண்ட்ஸை காட்ட முடியுமோ அவ்வளோதான் காட்ட முடியும். பட் ஆன்லைனில் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ பேர் வேணால் அவங்க ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அவங்க படங்களை போட்டு நெக்ஸ்ட் லெவல் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபன்லி, என்னோட பேர் செல்வம். ஐம் ரெப்ரசன்டிங் ஷார்ட் ஃபன்லி. நான் நாட் அ ஃபிலிம் மேக்கர். ஏன்னா இவங்க பார்த்துட்டு இருக்கீங்க பயங்கரமாக அந்த பெருசாக கதையெல்லாம் எடுத்துருப்பாரு, அப்படியெல்லாம் சீன் இல்லை. ஸோ வி கம் ஃப்ரம் அ டெக் பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ மீடியா டெக்னாலஜிக்கு இருக்கிற டூல்ஸை நம்ம எப்படி வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஈஸி பண்ணி கொடுக்கலாம், இந்த ஃபிலிம் மேக்கிங்கை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கோர் ஐடியா. ஸோ அதில் அந்த ப்ராசஸில் நாங்கள் வி மீட் சம் ஃபிலிம் மேக்கர்ஸ். இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். ஈவன் ஏவிஎம்லேயே நிறைய ஸ்க்ரீனிங் நடக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனிங்கில் நாங்கள் போய் பார்த்தோம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட பேசினோம். அது இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் ஃபண்டு தான் இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் கேட்ட வெரி ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ கூட நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல கதை இருக்குது, நல்ல ஸ்கிரிப்டில் பண்ணலாம். இது எல்லாமே எங்களோட இனிஷியல் பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த பிராண்ட் நேமே கிரியாச்சு, ஷார்ட் ஃபிலிம் ஃபண்டிங்கு. ஸோ ஷார்ட் ஃபன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நேமே கிரியேட் பண்ணோம். இதுதான் அந்த கதை. ஸோ இப்போ 2015 நீங்க இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றீங்க, இங்க ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் வரீங்க. லைக் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுங்களா, இல்லை இந்த கேப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நமக்கு டெக் பேக்ரவுண்ட் இருக்கு, நம்ம இதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை ஆல்ரெடி நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், என்ன பண்ணலான்ற தேடல இதை கண்டுபிடிச்சிங்களா? இல்லைங்க, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, நான் 2004 சென்னைக்கு வந்து வேலை தேடும்போது டிப்பிக்கல் இன்ஜினியர் எல்லாரும் மாதிரியே நானும் இன்ஜினியரிங் கம்பல்சரியாக முடித்தேன். அதுக்கப்புறம் சரி நாம் ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் சென்னைக்கே வந்தேன். பட் அப்போது நம்ம ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர், ஃபேமிலியில் யாரும் பிஸ்னஸில் கிடையாது, பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்லையும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஏன்னா அவங்க தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தாப்புல, அவங்க அங்கே துணி கடை வச்சுருந்தோம், நாங்களும் அங்கங்கே போயிட்டு தீபாவளி வேணால் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் கூட இருந்து. ஸோ இவ்வளோதான் பிஸ்னஸை பற்றின புரிதல்லாம் இவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டார்ட் அப்பு, ஃபண்ட் ரைசிங்கு, இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் வரைக்கும் ஷோஸ் வந்துருச்சு. இப்போ 2004 அதுக்கான ஒரு 0% அவேர்னஸ் தான் மார்க்கெட்ல இருந்தது. அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS தான் நமக்கான ஒரு பெரிய ரோல் மாடல். ஃபாரின்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்துட்டா இங்கே வந்து பயங்கரமாக ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம், பிராண்டாக பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஜேர்னிக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். இனிஷியலாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐடியா,
பட் கம்பெனிக்குள்ள போகும்போது நான் ஃப்ரெஷராக எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ்ல பிசினஸ்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக ரியலைஸ் பண்ணி சரி அவங்கள ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியா ஒரு டொமைனா கத்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ நோட்டிஸ்ட் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி 2004 யூஎஸ்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த யோகா வீடியோஸ், டான்ஸ் வீடியோ, ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்தது. அப்போ யார்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. பட் அவங்க வீடியோஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டு காசு சம்பாதிக்கலாம், அதுக்கான இன்ஜினியரிங் சொல்யூஷன் நாங்க இங்க இருந்து பண்ணிட்டு இருந்தோம். யூடியூபோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி அங்கங்க சின்ன சின்ன பப்ளிஷர்ஸ் சொல்லுவோம் டெக்னிக்கலா. இந்த பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணோம்னா கண்டென்ட் எழுதி அவங்க சைட்லயே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறது தான் எங்களோட வேலை. அப்போ வந்து அடோபி ஃபிளாஷ் டெக்னிக்கலா அதெல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு. ஸோ இவங்களாம் தான் எங்களோட இனிஷியல் லேர்னிங்ஸ். அப்புறம் டெக்னாலஜி மாறிச்சு, ஜியோ வந்துச்சு, இந்தியா மார்க்கெட்டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ரெடி ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு கோமாளி படத்துக்கு அப்புறம் தான் லைவ் போ, அதுல இருந்து நீ காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது லேமேனுக்கே புரிய வந்தது. கோமாளி படத்துல இருந்தாவோ யூடியூப்ல இருந்து கூட காசு பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ திங்க் அபவுட் 2004 இருந்து ஆல்மோஸ்ட் கோமாளி படம் எவ்வளோ வந்து 2014-15 நினைக்கிறேன். அந்த அவ்வளவு கேப்ல நம்ம இருக்கோம் கம்பேர் டு இந்த மார்க்கெட் ஆக்சுவலி. பட் இன்னைக்கு வந்துருச்சு, இந்த சேஞ்சஸ் எல்லாமே குளோபலா சீக்கிரமே அடாப்ட் பண்றாங்க. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் தான் வந்தேன். பட் ஷார்ட் ஃபார்ம்ங்கிற கம்பெனி எல்லாம் இனிஷியலா ஐடியாவே இல்லை. லேட்டரா தான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து நம்ம கிட்ட கண்டென்ட் இருந்தா ஆடு போட்டு காசு ஆக்கிடலாம். இதுதான் பேசிக் ஐடியா when I learn from the industry. சரி, அதுக்கு நம்ம போய் பெரிய படங்கள்லாம் வாங்கி பண்ற அளவுக்கு நமக்கு இண்டஸ்ட்ரி கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு நீங்க இந்த ஐடியாவை பிச் பண்ணீங்கன்னா ரிசப்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா 2015 நீங்க சொல்ற மாதிரி ஜியோ உள்ள வரதுக்கு முன்னாடி இன்டர்நெட் எக்ஸ்போஷர் நமக்கு பெருசா கிடையாது. டிவி தான் ஒன்லி ஸ்கோப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், தியேட்டர்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்றது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிவிக்கும் தியேட்டருக்கும், டிவியில கலைஞர் டிவியில சப்போர்ட் பண்றதுனால அங்க ஒரு கேப் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இப்போ இதை இன்டர்நெட்டுக்கு நான் கொண்டு போக போறேன் அப்படிங்கிற உங்க தாட் சப்போர்ட் பண்றதுக்கு டீம் இருந்துச்சா, இல்ல சொல்லும் போது அந்த டைம்ல உங்களை சுத்தி இருந்தவங்களோட ரிசப்ஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, நம்பினாங்களா? இல்ல, முதல்ல நான் வந்து எனக்கு பெரிய ஐடியா வந்துச்சு, நானும் கிளம்புறேன் தான் கிளம்பவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து அகைன் எல்லாத்துக்குள்ள இருக்கிற பயம் அண்ட் நமக்கு என்ன இதுக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ண தான் செஞ்சேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இந்த ப்ராடக்டை பேரலாக ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி பில்ட் பண்ணோம். ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட நிறைய பேசிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக லான்ச் பண்ணி பார்த்தோம். இதை அதாவது இப்போ ஸ்கிரீனிங் ஈவெண்ட்ல போயிட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களோட உங்களுக்கு தேவைப்படுமா இந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் எடுத்துக்கிறது. அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச இன்டர்ன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ நிறைய பேர் இடத்துல வந்து இன்டர்ன்ஸ் வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். பட் கம்பெனிஸா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், டெஃபினெட்லி தே ஷுட் ட்ரை இன்டர்ன்ஸ். எனக்கு கிடைச்ச ஏர்லி ஸ்டேஜ் இன்டர்ன்ஸ் ஒருத்தன் ஃப்ரம் NIT திருச்சி, ஹீஸ் ஃப்ரம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட். அவன் இன்ஜினியர் தான், ஆனால் அவனுக்கு பிசினஸ் பண்ணணும் தான் அவங்க ஆசை. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, தம்பி இந்த மாதிரி ஆப்லாம் பண்றேன்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ அப்பனா வாங்கினா எங்க காலேஜ்ல வந்து கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்ட்லாம் நடக்கும். இவ்வளோ வருஷமும் ஃப்ரம் 2018 ஐ பிலீவ் நாங்கள் NIT திருச்சி கூட பார்ட்னர் பண்ணோம். எவ்ரி இயர் ஃபெஸ்டம்பர் ஈவெண்ட் ஷார்ட் ஃபிலிம் வில் பி த அஃபிஷியல் ப்ரமோஷன் பார்ட்னர் ஃபார் தட் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காகவே இருந்துச்சு. எங்கள் ஆப்பை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சோம். சம்பளத்தை எடுத்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் டிஷர்ட் கொடுக்குறோம்னு சொன்னோம். ஸ்டால்ல கூட்ட பிச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வழியில சின்ன சின்னதாக ப்ரமோஷன் பண்ணி இதை நெக்ஸ்ட் லெவல் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபண்டுங்கிறது ஒன்று இருக்கும். அதை டேப் பண்ணா அதுக்கு அடுத்தது அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், இல்லை ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம்னா அதை வச்சு ப்ரொமோட் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் பேஸ் கிட்ட போகணும், நம்மளோட கஸ்டமர் பேஸ்க்கு போகணும்னு ஒரு சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச் இருக்கும். அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் 1 by 1 சேலஞ்சஸாக இருக்கும். பட் இப்போ உங்களோட ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு லூப். ஆடியன்ஸ் இருந்தாதான்
ப்ரொடியூசர்ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸோ நம்பி உங்ககிட்ட அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்ல ப்ராடக்ட் கொடுப்பாங்க. உள்ள ப்ராடக்ட் இருந்தாதான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜா இருக்கக்கூடிய இந்த பிராண்ட்ஸ்க்கு நீங்க அந்த ஆட்ஸ் இது பண்ணோம்னா அவங்களுக்கும் உள்ள கண்டென்ட் இருந்தாதான் இருக்கணும், டிராபிக்கும் இருக்கணும். சோ இது ஒரு மாதிரி இது இங்க இந்த வடிவேல சோ இது எப்படி டேக்கிள் பண்ணீங்க? இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல அதான் நாங்க இதுதான் எங்களோட எண்ட் கோலா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா அதையும் தாண்டி நிறைய மாத்திட்டோம். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இனிஷியல் டேஸ்ல நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உங்களோட படத்தை இருந்துச்சுன்னா கொடுங்க, ப்ரமோட் பண்ணி தரோம். திஸ் இஸ் அ வெரி இனிஷியல் பிச். உங்க யூடியூப்ல வியூஸ் போலையா? ஏன்னா அப்பவும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. படம் எடுப்பாங்க, யூடியூப்ல போவாங்க, 10 பேரை தாண்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால வியூஸ்க்குனே சுத்திட்டு இருந்தாங்க. சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் ஆட்டெக் பேக்ரவுண்ட், மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் பண்ண பேக்ரவுண்ட், உங்க கண்டென்ட் கூட யூடியூப்ல வியூஸ் பண்ணுறது நாங்கள் பண்ணித்தரோம். இன்ஃபுளுசர்ஸ் வச்சு பண்ணித்தரோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அப்படிதான் கொண்டு வந்தோம் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஓகே, கண்டென்ட் கொடுக்குறோம், நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வர ஆரம்பிச்சாங்க. இதை வச்சுதான் ஆடியன்ஸை நம்ம பில்ட் பண்ணோம். எங்ககிட்ட ஒரு 500 ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி we started pitching. ஸோ இப்போ அண்ட் தென் ஒன் மோர் திங், we took film festival route actually. ஸோ நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரைட் டேலண்ட்ஸை வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வர கண்டென்ட்டை எங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேமேன்லேருந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகி, ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சார் நாங்களாம் எப்படி சார் ஓடிடிக்கு வர்றது? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு ஹெசிடேஷன் இருக்குது முதல்ல. அது மாதிரி ஓடிடியில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த எல்லாமே தெரியாது அவங்களுக்கு. இன்னுமே அந்த மார்க்கெட்டில் பிரச்சனை இருக்குது. படம் எடுத்தால் நான் எப்படி ஓடிடிக்கு அட்வைஸ் பண்ணுறது? நாங்க பேன் இந்தியா ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து சில ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் பேசும்போது கேப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு நார்த் இந்தியன்ல. நம்ம பேசி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்படிதான் போன வாரம் ஒரு ஏஜென்ட் போன் பண்ணான், அவன் காசு வாங்கிட்டு ஓட்டான், அது மாதிரிதான் நீமா. ஸோ நாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு இருந்த பெரிய சேலஞ்சஸ், ஆல்ரெடி திஸ் மிட் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆர் பொல்யூட் த மார்க்கெட். காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணாலுமே அந்த ஜென்யூன் ரிசல்ட்ஸ் ஆர் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் டு த ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஓடிடி அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப மிஸ்ஸிங். ஆனால் அதை பண்றதுக்கு ஆள் இல்லாதனால ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கிட்டு போறதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் அது இதுன்னு போய் அங்கங்க சொதப்பி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வி மேட் இட் லைக் அ சிஸ்டம். இன்னைக்கு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எண்ட் டு எண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய எவால்வ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி என்ன மாதிரியான புது விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு அக்ரிகேட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் தான் ஓடிடிங்கிற விஷயமே வந்தது. ஸோ ஓடிடி மார்க்கெட் பிளேஸாக எங்களை நாங்களே ரீபிராண்ட் பண்ணோம். ஏன்னா 10 வருஷமும் ஒரே மாதிரியே இருக்க முடியல, மார்க்கெட் நிறைய சேஞ்ச் ஆகுது. இப்போ அகைன் நம்ம பிவோட்டட் ஷார்ட் ஃபன்லி வந்து ஒரு கிரியேட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெக்னிக்கலா பார்த்தா கிரியேட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஷார்ட் ஃபன்னுக்குள்ள வந்துட்டா, அதாவது படம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி யூடியூப்ல 1008 வீடியோ இருக்கு, இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அகாடமி இருக்கு, அதை வச்சு படம் எடுத்துறாங்க. படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் சைட் ஆஃப் த கான்டென்ட் தான் ஷார்ட் ஃபன்லி ஃபுல் ஃபிளெஜ்ஜா வேலை செய்யறோம். ஓகேவா? ஸோ இப்போ படம் எடுத்துட்டு வந்தீங்க, உங்களுக்கான ஜேர்னின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ படத்தை கொண்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போறதா இல்லை ஓடிடிக்கு போறதா? நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அந்த டயலமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலா இருந்துச்சுன்னா ஃபெஸ்டிவல்ஸ்ல வேலைக்கு ஆகாது. நீங்க எல்லா ஃபெஸ்டிவலும் காசு தான் செலவு பண்றீங்க, தெர் இஸ் நோ செலெக்ஷன் ஆர் ஃபர்தர் அவார்ட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபெஸ்டிவலுக்கு போகணுமா அண்ட் இதுக்கு வரணுமா அப்படிங்கிற கிளாரிட்டியை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர் கொடுக்குறோம். ஃபெஸ்டிவல் ஆப்ஷனல் தான், நம்ம வந்து டேரக்டா ஓடிடி ரிலீஸ் போயிடலாம் அப்படின்னா, ஓடிடி ரிலீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல போயிட்டு ப்ரிவியூ நான் வந்து ஷோ பண்றேன், அதுக்கான டிக்கெட்ஸை செல் பண்றேன். ஸோ இப்போ இது எல்லாமே அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா நடக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியில தெரிஞ்ச பீப்புள்ஸ் இல்லை என் ஃப்ரெண்டு படம் பண்ணிருக்கான், அவன் இதெல்லாம் ட்ரை பண்ண, நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேன். தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ். நான் பேசிக்கா மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இதுதான்ப்பா பாத்துவே,
இப்போ இப்படி படம் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் போகணும், இல்லை அப்படி இல்லைன்னா ஸ்கிரீனிங் பண்ணணும், அது முடிச்சுட்டு ஓடிடி போகணும், ஓடிடி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் டிஜிட்டலா யூடியூப் போயிடலாம். ஸோ இந்த ஓடிடில இருந்து காசு வரும், டிஜிட்டலாகவும் காசு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தெர் இஸ் நோ கிளாரிட்டி ஆர் நோ பாத்வே. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த இயர்ல we are launching கேம்பஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று புதுசாக லான்ச் பண்றோம். நீங்க கேட்டீங்க ஏஐ வந்ததுலேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்போம்னா, இப்போ மீடியாவில் 10 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். இந்த 26-27 ஃபினான்ஷியலில் we are launching another 10 ப்ராடக்ட்ஸ். நம்ம இனிஷியல் ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபண்டிங் கொடுக்கறது, கிரியேட்டர்ஸ்க்கு ஃபண்ட் பண்றதுக்கு பிளான் டு பார்ட்னர் வித் NBFCs. அதாவது பேங்க்கு போனால் டேரெக்டாக ஃபண்டு கொடுக்க மாட்டாரு, படம் போகிறேன் காசு கொண்டு கொடுக்க மாட்டாரு, ஒன்று நீங்கள் பர்சனல் லோன் போய் ஆகணும். பட் இப்போ வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இது ஆப்ஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், பட் அவங்களோட பார்ட்னர் பண்ணி இப்போ நீங்க உங்க கதையை வந்து அட்லீஸ்ட் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு ஓடிடிக்கு அப்ரூவல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. மச்சா நான் படம் எடுத்து வந்தேன் உங்க சேனல் ரிலீஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன், சேனல் ஆல்ரெடி மானிட்டைஸ்ட் வித் ரெவன்யூ அப்படின்னா இந்த படத்தை எடுத்து வந்து சேனல்ல போட்டா சேனல் எனிவே கோயிங் டு மேக் மணி, channel get a content at zero production cost, right? அப்போ சேனலுக்கு ஒரு அடிஷனல் கண்டென்ட் வந்து ஒரு மானிட்டைசேஷன்ல ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்க பேங்கிங்க்கு இஎம்ஐ மாதிரி கட்டிட்டே வரலாம். ஸோ தட் உங்களுக்கு நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ள மார்க்கெட்ல கிரியேட் ஆகும், இந்த ஃபண்டிங் பிரச்சனை சால்வ் ஆகும், இதுல இருந்து குவாலிட்டி கண்டென்ட் வரும். அதுக்கு பே பேக் பண்றதுக்கு we figured out this model actually. ஓகே, ஆக்சுவலி படம் பண்றதுக்கு என்பிஎஃப்சி இதுல இருந்து நமக்கு ஒரு ஃபண்ட் வருதுங்கிறது சூப்பரான விஷயம். பட் நம்மளோட கான்டென்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், இது ரொம்ப ஒரு மாதிரி வாலட்டிலான ஒரு பிஸ்னஸ். ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ் நம்ம இஎம்ஐ அதை வச்சு பிளான் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதுதான் நான் சொல்றேன். சரி, ஒரு யூடியூப் சேனல்ல வந்து we will analyze first. இப்போ லாஸ்ட் 1 year or 1.5 yearsல அவங்களோட ரெவன்யூ எப்படி இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு மாசம் 20,000 பண்ணிருக்கலாம், ஒரு மாசம் 50,000 பண்ணிருக்கலாம், ஒரு மாசம் 10,000 கூட ரெவன்யூ ஆட் ரெவன்யூ வந்திருக்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் நம்பர் என்ன, அவரால் எவ்வளவு இஎம்ஐ வரைக்கும் பே பண்ணும். ஏன்னா யூடியூப்ல ஒரு எல்லா ரெவன்யூ நம்ம எடுத்துட்டோம்னா அவருக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்க இது லிட்டரலி ஒரு லோன் எடுக்கிற கான்செப்ட் தான். உங்களுக்கு மந்த்லி இன்கம் என்ன, அதுல இருந்து உங்களால இஎம்ஐ எவ்வளவு பே பண்ண முடியும், அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம என்பிஎஃப்சி லோன் எடுக்க வச்சு இந்த சேனல்ல இருந்து வர ரெவன்யூ கொஞ்சமா உங்களுக்கு ரீபே பண்ணும். ஏன்னா இது ப்ராப்பரா ரீபேமெண்ட் சைக்கிள் நடந்தாதான் அவர் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். இங்க நம்ம பேட் டெப்டா போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ் மாடலே ஃபெயிலியருங்க சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த யூடியூப் சேனல் இந்த ஒரு கண்டென்ட் நம்ம உட்கார போறதில்ல, ஆல்ரெடி அவன்கிட்ட சேனல் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, ஒரு இன்கம் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதுல கொஞ்சத்தை தான் நம்ம எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். பட் யூ கெட் மணி இன் பல்க்ல. ஒரே நேரத்தில் இப்போ 5 lakhs or 10 lakhs ஆஃப் மணி நீங்க சின்ன சின்னதா ப்ராஜெக்ட்ஸ் அதை வச்சு லைன் அப் பண்ணி ஒரு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில இடத்துல எல்லா எபிசோட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது, ரைட்? ஒரு பெரிய கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் பார்க்குற நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து மேக்கிங் லைக் எபிசோட்ஸ் சீரீஸ் மாதிரி பண்றாரு. ஒன்னு பண்ணி அதை சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னா அடுத்ததுல ஏதாவது கட் பண்ணி எடிட் பண்ணி தேர்த்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே கம்பைன் பண்ணி ஃபுல் லென்த்தாவும் லான்ச் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். நீங்க வந்து எனக்கு வந்து இந்த மேக்கிங் சைடு வந்து மெச்சூரா இருக்கு. பட் இது கூட பிராண்ட்ஸ் கொலாப் பண்ண வைக்கிறது, அது மாதிரி அதை கரெக்டா ப்ரொமோட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரது, தீஸ் ஆர் த வெரி சேலஞ்ச் டு த கிரியேட்டர்ஸ். ஸோ நான் ஐடியெல்லாம் என்ன பார்க்குறேன்னா, கிரியேட்டர்ஸ்க்கு மேக்கிங் சைடு நல்ல கிளாரிட்டி இருக்கு. இது இந்த ஷார்ட் வைக்கணும், இது இந்த ஆங்கில காட்டணும், எல்லாமே கிளாரிட்டி இருக்கு. பாஸ் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணீங்க, ஒன்னே அதுக்கான டீம் எடுத்து உள்ள வச்சுக்கணும், சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ எங்களை மாதிரி ஷார்ட் பண்ணலான பார்ட்னர்ஸ் கிட்ட அசோசியேட் ஆச்சுன்னா அதுக்கான பிஸ்னஸ் சைடு நாங்களே பார்த்து கொடுத்துறோம். சூப்பர். ஸோ இதுல ரெண்டு வந்து they have to make a call. ஒன்று நானே பண்றேன்னா இல்லை ஒரு பார்ட்னர் பண்ணி பண்றேன்னா. சூப்பர் சார். இப்போ இப்போ நீங்க சொல்லும் போது ஓடிடியில பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிஜிட்டலா போகலாம், யூடியூப்லயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவிட்டி அந்த ஒரு விஷயம் போகும் நீங்க ஃபீல் பண்ணலையா? இல்லைங்க, சரி, கண்டென்ட் வந்து இனிமே இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிசினஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். மார்க்கெட்ல ஒருத்தரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு.
ஏன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டிங்கிறது ஏன்னா இந்த ஆடியன்ஸை கொண்டு வந்து அங்கேயே உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஓடிடி பிசினஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு ஓடிடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நானே கண்டென்ட் மேல இன்வெஸ்ட் பண்றேன், அப்ப அந்த கண்டென்ட்டை நானே ஓன் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற யாருக்கும் நான் கொடுக்கல. அப்ப அந்த பர்டிகுலர் படத்தை பார்க்கணும்னா நீங்க எங்ககிட்ட தான் வந்தாகணும். ஸோ நீங்க யூஸரை ஃபோர்ஸ் பண்றீங்க. அவனுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு. யூடியூப் பார்ப்பான், ஓடிடி பார்ப்பான், இல்லைன்னா ஏஐ படம் பார்ப்பான். ஏஐ படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. காமன் பீப்புளுக்கும் சோஷியல் மீடியால கண்டென்ட் கொட்டி கிடக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னோட டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கண்டென்ட் கூட என்னால பார்த்து முடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பிசினஸ் கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த பர்சனல் கண்டென்ட்டே நம்மள பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இதுல வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா என் கண்டென்ட்டை மட்டும் பாரு, காசு கொடுத்து பாருன்னா நோ ஒன் வில் கம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா மார்க்கெட் நான் சொல்றேன். மேபி வேர்ல்ட்ல இருக்க அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இது மைட் சேஞ்ச், இந்த சினிமாஸ் மாறி இருக்கலாம். பட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறத மாறிடுச்சு. ஏன்னா நான் அது வந்து எனக்கு ஹாட் ஸ்டார் பிடிக்கும், என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆஹா தான் பிடிக்கும். அது நல்லா இருக்குடா, ஈஸியா லோட் ஆகுது அப்படின்னு பே பண்ணி பார்ப்பான். இப்ப அதுல அவன் என்ன சொல்லுவான்னா, தெலுங்கு கண்டனா நான் நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஒரு மெலடி ரொமான்டிக் டிராமா நல்லா ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. அவனுக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல பெருசா விருப்பமே இல்லை. அப்ப என் ஆடியன்ஸ் ஆல்ரெடி ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாரு, நான் இன்னும் பிடிச்சுக்கிட்டு தொங்க முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா, கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸே என்ன பண்றாங்கன்னா, நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு இன்னொரு பிளாட்ஃபார்ம்லையும் விடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பேசணும்ல இந்த எபிசோட்ஸ் கதையை ஒண்ணு போயிட்டு இன்னொன்னு நம்ம தேத்துற மாதிரி, நீங்க வந்து 10 கோட்டால ஒரு படத்தை விடுறீங்க, நல்லா போகல, அதுக்கடுத்து சரி இதுல ப்ரமோஷன் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா போயிருக்கும். இப்ப நீங்க எக்ஸ்க்ளூசிவா அங்கேயே லாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ டோன்ட் ஹேவ் அதர் ஆப்ஷன் டு ட்ரை, ரைட்? அப்ப நான் வந்து அடுத்ததா வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்றேன், ஷார்ட் ஃபிலிம்ல ட்ரை பண்றேன், இல்ல ஷார்ட் ஃபிளிக்ஸை ட்ரை பண்றேன், இல்லைன்னா சிம்பிளி ஷார்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னா, இதுல போகும்போது வேற ஏதாவது ஒரு நம்ம கிரியேட்டிவா ஒரு ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ் பண்ணி, இது என்னது படம் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்றது மேட்ரே இல்லை. கண்டென்ட் கியூரேஷன் என்ன பண்ண போறோம், மக்கள் எப்படி நம்ம பக்கம் திருப்புறோம் அந்த கண்டென்ட். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சாயங்காலம் 6 மணி ஐபிஎல் மேட்ச் செட்டில் ஆயிடும். இப்ப நீங்க என்ன படம் ஓடில போட்டாலும் ஓடாது. ஹானஸ்ட்லி அதுதான் ஃபீட்பேக். ஓகே, அது சிஎஸ்கே மேட்ச் வந்தீங்கன்னா செத்தான். சரி, இதெல்லாம் தான் ஓடிடிக்கும் ஆஃப் சீசன்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் ஐபிஎல் வருதோ, எப்பெல்லாம் வந்து பிக் பாஸ் வருதோ, மக்கள் எல்லாமே அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஓடிடிக்கு ஆடியன்ஸ் கொண்டே வர முடியாது. வரலாம், மேபி ஒரு 5-10% வரலாமே தவிர இந்த 100% ஆடியன்ஸ் அட்டென்ஷன் டு த படம் இருக்குமானா ரொம்ப டவுட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிட்டு, அது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், நான் வெற்றிமாறனை என்டோஸ் பண்ணாத இன்டர்வியூவே கிடையாது. ஏன்னா ஹீ நோஸ், மேக்கிங்கும் நல்லா தெரியும் அவருக்கு, பிஸ்னஸும் நல்லா தெரியும். அவரு கூட சொல்லியிருப்பாரு வெற்றிமாறன், நான் 10 ரூபா கொடுத்தா என்னால 12 ரூபா தான் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும், நான் ப்ரொடியூசருக்கு முதல்ல மைண்ட் செட் பண்ணிடுவேன். ஏன்னா என் படத்துல அவ்வளவுதான் பிசினஸ் இருக்குன்னு அந்த கிளாரிட்டியோட மேக் பண்ற வெரி ஃபியூ பீப்புள் ஐ நோட்டீஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஓகே, சரி, அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரியேட்டர்ஸா நல்லா இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்ல கதைகள் சூஸ் பண்றாங்க, அதுக்கான குரு எல்லாம் நல்லா பண்றாங்க. பிசினஸ் என்னன்னா லைக்கா பாத்துக்கோ, சன் நெக்ஸ்ட் பாத்துக்கோ அப்படின்னா, எஸ் அவங்க எல்லாம் காலகாலமா இருக்காங்க, தெரியும் இது என்ன பண்ணா இந்த படத்தை தேர்த்த முடியும். பிளஸ் அவங்க கிட்ட பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு. ஸோ சன் நெக்ஸ்ட் சன் குரூப் எப்படி ஒரு படத்தை பொசிஷன் பண்றாங்கன்னா, இப்போ ஒண்ணு தியேட்டர்ல போடுவோம், இல்லைன்னா டிவில போடுவோம், இல்ல ஓடிடில போடுவோம். இது மாதிரி ஆப்ஷன் ஷார்ட் ஃபிலிமுக்கு எங்க இருக்கு? நான் ஓடிடி வச்சுதான் போட்டிட்டு இருக்கேன். எனக்கு டிவி சேனலும் கிடையாது, தியேட்டரும் கிடையாது. நான் ஏதாவது ஒண்ணுல மிஸ் பண்றேன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட எனக்கு கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இது இருக்கு. இதனாலதான் விஜய் டிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் அதனாலதான் அவங்கதான் மார்க்கெட்ல இருக்கணுமான்னு இல்லை. ஓகே, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிளாக் ஷீப் நான் சொல்லலாம். பிளாக் ஷீப் ஸ்டார்டட் லைக் யூடியூப் கிரியேட்டர். விக்னேஷ் வந்து சின்னதா பண்ணிட்டு இருந்தாரு, யூடியூப்ல நல்லா ஃபேமஸ் நேம் வந்தது. அப்புறம் அதுல இருந்து அவரே ஒரு ஓடிடி லான்ச் பண்ணாரு, ரைட்?
இன்னைக்கு டெலிவிஷன்லயும் அவங்களோட வீடியோஸ்லாம் வருது. ஸோ அந்த இதை டிவி வரைக்கும் கொண்டு போற டெக்னிக்ஸ் தேணும். அப்புறம் இந்த ஜேர்னியை வந்து ரெஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ யூடியூபர்ஸ் நான் யூடியூபரே காலங்காலமா இருக்கிறேன் அப்படி இல்லாம வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ மதன் கௌரியா இருக்கட்டும், இஃப்ரானா இருக்கட்டும், இதெல்லாம் லிட்டரலி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரைட்? நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் ஆப்வியஸ்லி. ஸோ நான் சொல்றேன், அதாவது அவங்க ஒரு நியூஸ்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இப்ப அவங்க என் நம்பர் ஆஃப் கண்டென்ட் தேர் மேக்கிங், ரைட்? அவங்களும் ஒரு ஓடிடி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளம் வித் இந்தியன் மைண்ட் செட், ப்ரோ நான் யூடியூப்ல சும்மாவே வீடியோ போட்டா எப்படியாவது ஒரு இடத்துல காசு ஆயிரும். பஸ் யூ ஆர் பில்டிங் தி என்டையர் ஆடியன்ஸ் பேஸ் இன் தேர்ட் பார்ட்டி. இப்ப இன்னைக்கு வந்து யூடியூப் வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, இவ்வளவு வாட்ச் அவர் இருக்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். நாளைக்கு அதை இன்னும் தூக்குவான், நீங்க இவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு அப்பதான் அவனுக்கு காசு கொடுப்பேன். வாட் யூ ஆர் டூயிங், ரைட்? அது மறுபடியும் என்ட்ரி பாயிண்ட் தான் அவன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டே வரான். நீங்க ஒர்க் பண்ற எல்லா பீப்புளும் அவனுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறான். ஏன்னா அப்படின்னாதான் அவன் காசு ஆக்க முடியாது. ஸோ இது வந்து அவனை நான் தப்பா பண்றான், பிசினஸ் எத்திக்கா ராங்ல நான் சொல்லவே மாட்டேன். அது அவனோட ஸ்ட்ராட்டஜி, கரெக்டுங்களா? ஸோ அஸ் எ கிரியேட்டரா நீங்க இப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு அதுல என்ன பண்ணி ஆடியன்ஸை பிடிக்கணும்னு தெரியுது. அதே இது உங்களோட ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணா தென் இட் வில் bring a new change in the market. ஓடிடி ஷார்ட் ஃபன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி மட்டும் பிஹேவ் பண்ணாமல் ப்ராப்பராக அவங்க எப்படி எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. சூப்பர். இப்போது உங்களை ஷார்ட் ஃபன்லேயே இப்போ ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம். நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் மூலயமா மார்க்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போகிறது, இப்படி பல ரூட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஷார்ட் ஃபன்லேயே எப்படி பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஷார்ட் ஃபன்லேயே எப்படி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க? லைக் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜஸ் அண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு பிளேஸ். இப்போ நம்மளோட டார்கெட்டாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? டார்கெட் ஆடியன்ஸாக லைக் ப்ரொடியூசர்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க மட்டும் தானா? லைக் அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க? ஸோ ஷார்ட் ஃபன்லேயே வந்து ஒரு மீடியா டெக் ஸ்டார்ட் அப்பாக தான் நம்ம பொசிஷன் பண்ணோம் பிளான் பண்ணுறோம். ஏன்னா வி ஆர் நாட் எட் அனதர் மீடியா கம்பெனி, ஓகேங்களா? இப்போ ஏன்னா எல்லாருமே ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுறாரு, நம்மளும் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பட் வி ட்ரைங் டு பி லைக் எ மீடியா ஈகோ சிஸ்டம் பிளாட்ஃபார்ம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான 360 டிகிரியாக பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மீடியா டெக் ஸ்டார்ட் அப்பு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்குள்ள நிறைய ஜேர்னி இருக்கு. நம்ம ஆல்ரெடி வி ஐடென்டிஃபை சம் ஆஃப் த பிளான்ஸ் லைக் ஃபிலிம் மேக்கர்ஸை போய் டேரக்டாக பார்க்கறது, ஃபிலிம் மேக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுறது. ஸோ இது எல்லாமே ஒரு சைடில் இருக்கு. பட் நம்ம கோர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் மேண்டேட்டரியாக ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாரு, ஆட் ஃபிலிம், ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோக்காகவும் பண்ணுவாரு, கரியருக்காகவும் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் டார்கெட்டிங் விஸ்காம் காலேஜஸ். சப்போஸ் இந்த இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க விஸ்காம் ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கர் நம்ம இதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான். ஆமா. அது மாதிரி ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஃபிலிம் அகாடமிக், இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் ஏஐ ஃபிலிம் மேக்கிங் சொல்லி தரோம், ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட்ல நான் சொல்றது மறுபடியும் கண்டென்ட்டுக்கான ப்ரொடக்ஷன் சைட்ல நிறைய வேலைகள் எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நாம அந்த வேலை பண்ணவே இல்லை. அந்த இடத்துல நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் படத்தை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வா. அது மாதிரி நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவேன், ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கரா இருக்க, ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், நிறைய இடத்துல நான் பார்க்குற விஷயம் வந்து இப்போ மார்க்கெட் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. பட்ஜெட்டிங் அண்ட் ப்ரைசிங்ல ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே சில டைம்ல என்னன்னா இப்போ பெரிய லெஜண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தே நோ படம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் செலவாகும், படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் செலவாகும் தெரியும். ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர் அவங்கலாம் வந்து என்ன அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ப்ரொமோஷன்ஸ் இதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணணும். நான் நிறைய இடத்துல பார்க்குற பிரச்சனையாவே படம் எடுத்து முடிச்சா அதுக்கப்புறம் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, பஸ் பட்ஜெட்ல நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க எதுவும் பண்ண முடியாது, எடுத்தது எடுத்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த பேசிக் புரிதல் நாங்கள் வந்து அதை ஒரு ஸ்டார்ட் அப்பாவே எல்லாத்துக்கும் சொல்லி தரோம். நீங்க வந்து எங்ககிட்ட படம் ரிலீஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, பட்ஜெட் ஒதுக்கியே ஆகணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவோம். படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பட்ஜெட் தேவைன்னா ஓடிடி ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நாங்க ஒரு காசு வாங்குறோம், ப்ரமோஷனுக்கு அவரே ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா டிஜிட்டலுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், இன்ஃபுளுசர் ஒரு பட்ஜெட் இருக்கும்,
ஆஃப்லைன் பட்ஜெட், அது மாதிரி தியேட்டர் ஸ்கிரீனிங் ஒரு பட்ஜெட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரொமோஷனுக்குமே தனி செலவு பண்ணணும், அது போக அந்த ஈவெண்ட்டுமே செலவு பண்ணணும். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டிங் இது எல்லாத்துக்குமே உங்க கையில் இருந்தால் மட்டுமே தான், அட்லீஸ்ட் ஒரு மினிமல் பட்ஜெட்டாவது இருந்தால் மட்டுமே தான் எடுத்த கண்டென்ட்டை கரெக்டாக கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்க முடியும். ஸோ இந்த புரிதல் நிறைய இடத்துல மிஸ்ஸிங்னு நான் பார்க்குறேன். இதை ஒரு சொல்லிக் கொடுக்கலையா, இல்லை அதெல்லாம் தான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, பட் பார்த்துக்கலாம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க படத்தில் நடிக்கிறவங்க ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கிறாரு, அவருக்கே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களே ஒரு ப்ரொமோஷன்ஸை ஒரு அமௌண்ட் தேர்த்தி அவங்களே பார்க்க வச்சிருவாங்க. ஆடியன்ஸ் அவங்களே ரீல்ஸ் போட்டோ போஸ்ட் போட்டோ பார்க்க வச்சுறாங்க. எல்லாத்துக்குமே அந்த லக்ஸரி இல்லை. ஸோ வி ஆர் டெல்லிங் தம் லைக் ஒரு காமன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கவே என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அதே மாதிரி இப்போ எங்களை மாதிரி மீடியா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும்னு நாங்கள் மார்க்கெட்ல எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் அதுதான். இப்போ நீங்க வந்து ஒரு மீடியா ஸ்டார்ட் அப்பா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, அண்ட் இப்போ நீங்கள் சூப்பராக வந்து ஒரு கரெக்டான கேப்பையும் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ப்ராப்ளம் வந்து எல்லா பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ப்ரொடக்ஷன் ஆச்சும் அடிச்சு பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம், தப்பு இப்போ பண்ணால் கூட சரி பண்ணிடலாம்னு ஒன்று இருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு தப்பு பண்ணால் படமே அதுக்கப்புறம் அதை தூக்கி நிறுத்துறது கஷ்டன்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்ளமை நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறீங்க. இப்போ உங்களை மாதிரியான மீடியா ஸ்டார்ட் அப்க்கு நம்மளோட இந்த ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்க இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா நானே அதில் ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரி தான் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் 2015 ஸ்டார்ட் பண்ணப்போ தெர் இஸ் நோ ஈகோ சிஸ்டம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு என்டிட்டி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே டிஎன் ரைஸ்னு ஒரு என்டிட்டி இருக்கு, ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு என்டிட்டி இருக்கு, ஐடிஎன்டின்னு ஒரு என்டிட்டி இருக்கு. இவங்க எல்லாருமே வேற வேற அப்ஜெக்டிவோட ஒர்க் பண்றாங்க. இப்போ இந்த டிஎன் ரைஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ், உமன் ஃபவுண்டர் ஸ்டார்ட் அப் பண்றவங்களை மட்டுமே என்டோஸ் பண்றது. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல இருக்கிறதும் இந்த இன்க்ளூசிவ் growthக்காக இவங்க ஒர்க் பண்றாங்க. நான் வந்து ஐ எம் டைரக்ட் பெனிஃபிஷரி ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டிஎன். இப்போ சிவராஜா சார் மாதிரி, சிவராஜா சிஇஓ ஆஃப் த ஸ்டார்ட் அப் டிஎன் என்டிட்டி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷனரியா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்ஸ்ல நிறைய பேரை ஒரு வருஷமே நிறைய ஸ்டார்ட் அப்ஸை கால்ஃபர் பண்றாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. டான்சின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, டான் ஃபண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது மாதிரி கம்யூனிட்டி ஃபண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த மாதிரி வேற வேற செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒன்னொன்றுக்குமே தனித்தனி ப்ரோக்ராம். ஏன்னா மீடியா டெக்கும் இ காமர்ஸும் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வேற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஆப்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்கும், எனக்கு வேற ப்ராப்ளம்ஸ். ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேரும் பண்ணக்கூடாது, முதல்ல தப்பு. அது மாதிரி அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும், நீங்க எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸான சிவராஜா மாதிரி ஆளுங்க, அவங்களோட சாரும் அவங்களோட டீமும் வந்து they identify potential startups in Tamil Nadu and give them a funding support. I am very proud to say I raised 2 CR funding. 2 கோடி ரூபாய் ஃபண்டிங் வந்து ஸ்டார்ட் அப் டீம் நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சுதான் இந்த ஜேர்னி இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த சொன்ன லிஸ்ட்ல ஸ்டார்ட் அப் டிஎன் ரைஸ், ஐடிஎன்டி தாண்டி ஸ்டார்ட் அப் சிங்கம்னு ஒரு ஷோ இருக்கு, விஜய் டிவில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே ஃபண்ட் ரைசிங் நடக்குது. இப்போ இதெல்லாம் 2015 நோ, தெர் இஸ் நோ க்ளூ. அப்ப எப்படா என்ன கண்மூடித்தனமா அப்படி இறங்கிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்டா ஒரு இடத்துல பண்ணி அதை ஒரு பிராண்டா கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 2015 to 2025 இட்ஸ் 10 years ஆஃப் ஜேர்னி. நாங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்த அன்லேர்ன் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்த தூக்கி குப்பையில போட்டிருக்கோம். இது எல்லாமே நடந்திருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட்ல நம்ம ரிலவெண்டா இருக்கிறோமா? ஒரு ஸ்டார்ட் அப்பா வந்து யோசிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் இந்த ஐடியா எடுக்கிறேன், இதை வந்து என்னால் எவ்வளோ நாளைக்கு இதை பிடிச்சிட்டே ஓட முடியும், ரிலவெண்டா இருக்கிறோமா, நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு காம்படிஷன் வந்தால் நம்மளே பொசிஷன் பண்ணிக்க முடியுமா, அதுக்கு நம்ம நிறைய பிவோட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப்பா மட்டுமே சொல்றேன். ஸோ அப்படிதான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் அக்ரிகேட்டர்ல இருந்து இன்னைக்கு கிரியேட்டருக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நிற்கிறோம். அப்போ இதுக்கு இடையில எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு ஏஐ வந்தனால ஏஐ வந்து மீடியா தூக்கி சாப்பிட்டுரும் எல்லாருமே சொல்றாங்க. பட் வி பொசிஷன் ஆர் செல்ஃப், நான் ஏஐ எனேபிள்டு மீடியா டெக் ஸ்டார்ட் அப்னு நான் சொல்றேன். ஏஐ நாட் கில்லிங் மீ, நான் அதை யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணேன்னு தவிர அதை வந்து நமக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் கம்மிங். நம்ம முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா பெங்களூருக்கு ஓடணும்,
ஃபண்ட் ரைசிங்க்கு டெல்லி மும்பைல போய் தான் உட்காந்து ஈவன் நானே அதை தப்பு பண்ணேன். இந்த மிடில் ஆஃப் த ஜேர்னில ஓகே பாலிவுட் தான் பெரிய மார்க்கெட், அங்க போனா இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சலாம்னு சொல்லி மும்பைல போய் ஒரு வருஷம் நானே உட்காந்துருந்தேன். தட்ஸ் அ மேஜர் மிஸ்டேக் ஐ மேட். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தா லாக்டவுன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஃபவுண்டருக்கும் ஒரு இன்ஸ்டிங் தோணும். இதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். உங்களுக்கு கைட் பண்றதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. பின்னாடி இருந்து தம்பி இதான் ரூட், இப்படி போனேன்னா ஈஸியா 5 கோடி பார்த்துலாம், 10 கோடி பார்த்துலாம்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளே எல்லா பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஏன்னா there is a cultural shift when you approach people. இப்போ நீங்க ஸ்டார்ட் அப்பா பாத்தீங்கன்னா பேடிஎம் ஃபவுண்டர் இருக்கிறாரு, பெங்களூர்ல வந்து அவர் ஜெயிக்கிறாரு, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேடிஎம் யூஸ் பண்றோம். பேடிஎம் ஃபவுண்டர் பெங்களூருக்காரரா? கிடையாது. அவன் எங்க இருந்தோ வந்து பெங்களூர் மார்க்கெட்டை பிடிக்கிறான். they know how to bring Bangalore people addicted to the market, QR code பண்ணணும்ட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம ஊர் ஆளுங்களே நம்ம வளர்த்து விடுறோம். ரைட்? இப்போ ஷார்ட் ஃபன்லி செல்வா யாரு? நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாட்டிலே ஒரு ப்ராடக்ட் பண்றேன், தமிழ்நாடு என்டிட்டியே தம்பி நீங்க வாங்க இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, நீங்க கொண்டு போய் அவங்க கதைங்களை உலகம் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிற இது வந்து நம்ம கல்ச்சர்ல அதை நம்ம வேற மாதிரி பாக்குறோம். வர்சஸ் பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்ல வந்து யாரு வேணா வா, இந்த ஈகோ சிஸ்டம் யூஸ் பண்ணிக்க, வளரு, தட் இஸ் நத்திங் ராங். அவங்க வந்து அதை அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது பெங்களூர் நான் தப்புன்னு சொல்ல வரல, நீங்க பெங்களூரை அப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன், தமிழ்நாட்டை நீங்க இப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம ஊர் பசங்களை குரோ ஆகிறதுக்கு இப்ப நம்ம ஊர்லயே நல்ல ஈகோ சிஸ்டம் வந்துருச்சு. தட்ஸ் ரை ஐ சே இது ரைட் டைம் டு ஸ்டார்ட் அப் பிசினஸ். இங்க இருந்து கிளம்பி பெங்களூர் தான் போணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு திருப்பி கம்மிங் பேக் ஹோம், நம்ம ஊர்லயே இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஏன்னா எனக்கு அப்ப வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் சிங்கம் ஸோ இவ்வளவு அவேர்னஸ் கிடைச்சிருந்தா நானும் பெங்களூர் அங்கங்க சுத்தி இருக்க மாட்டேன், என் டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன், இங்கே இருந்து வேலை பார்த்துருப்பேன். இப்போ நம்ம மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதால இதுல ஒரு ஸ்டார்ட் அப்பா நம்ம வரும்போது நமக்கு இதோட லீகல் சேலஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஐடியாவாக ஒரு விஷனாக இருக்கும் போது நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு கண்டென்ட் லைசன்சிங்காக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து காப்பிரைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது, அதெல்லாமே நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? கிரேட் கொஸ்டின். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் அப் டீம் வழியாக இந்த 2 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது, தம்பி உங்கள் ஜாதகத்தையே எடுங்க, நீங்கள் என்னென்னு நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டாங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல இருந்து ஜிஎஸ்டி கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, ஒரு கண்டென்ட்டுக்கும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்கா, இல்லை அப்படி இல்லைன்னா அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்ட பேசி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்களா, தே ஜஸ்ட் லுக் அண்ட் கார்னர் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா டியூ டெலிஜென்ஸ் அதில் வந்து ஸ்டார்ட் அப்பா சொல்லணும்னா இந்த வேர்ட் அடிக்கடி டியூ டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஸ்டார்ட் அப் டீம் ஃபினான்ஷியல் டியூ டெலிஜென்ஸ் பண்ணாங்க, லீகல் டியூ டெலிஜென்ஸும் பண்ணாங்க. பண்ணி இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, தம்பிக்கு ஃபண்ட் கொடுக்கலாம், பிரச்சனை வராது. 2015ல இருந்துமே அதை கிளீனா வச்சிருந்தீங்களா? ஆமா ஆமா. ஸோ டே 1 நான் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்எல்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் லிமிடெடா மாத்துவாங்க. ஸோ நான் அந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை. வி ஸ்ட்ரைட் அவே கோ இன்டு பிரைவேட் லிமிடெட். ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றத விட அதுல யூ ஃபீல் சம் ஒரு சேலஞ்சஸ் அண்ட் அதிகமான பர்ன் இருக்கும் மந்த்லி. ஏன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்லையா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஆகணும். பிசினஸ் க்ரோ ஆகுதோ இல்லையோ, நீங்க அடுத்த லெவலுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அது பிஎஃப் இஎஸ்ஐ கட்டுறதா இருக்கலாம், ஆர் ஜிஎஸ்டி ஃபைலிங் இல்லாம ஆர்ஓசி. அது ஒரு வருஷமும் இந்த கம்பெனி இன்னும் உயிரோட தான் இருக்கு, இது லாஸ்ல இருக்கு, ப்ராஃபிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்றதா இருக்கட்டும். அது எவ்ரி இயர் நான் ப்ராப்பரா ஃபைல் பண்ணியிருந்தேன். என் ஆடிட்டரும் சார் நீங்க பிசினஸ் பண்றீங்களா இல்லையா, லீகலா யாரும் உங்களை கை காட்டாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற அஷ்யூரிட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. தட்ஸ் வை நாங்கள் மூவ் ஆன் பண்ணோம் ஆக்சுவலாக. ஏன்னா நானுமே நிறைய இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்ல அசோசியேட் ஆனவங்க, ஸ்டார்ட் அப் சிங்கம்ல அசோசியேட் ஆனவங்க கூட நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லைக்
ஸ்டேஜில் வந்துட்டு ஓகே காசு கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months 1 year வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்காது. அந்த ப்ராப்பர் அடுத்த பேப்பர் த்ரூ ஆயிருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடின்ற ஒரு பிரச்சனை வந்து டியூ டிலிஜென்ஸ். அப்போ வந்துட்டு ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 2015லேயே வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதால உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க. அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் மேலதும் அதை வந்து கவிதை பிடிப்பாங்க. அதனால அதுக்காகவாச்சும் பயந்து பண்ணுவீங்க. இப்போ ஆனால் இப்போ நான் ஒரு எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு கேப்பை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன், அதை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக புதுசாக ஏதோ ஒரு ஐடியாவோட வரேன் அப்படின்னும் போது ஸ்டார்ட் அப் டிஎன் அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்தாலுமே ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதோ ஒரு நார்மலாக ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் 2015 பண்ணிட்டதால உங்களுக்கு சூப்பர், நீங்கள் அதே தான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவீங்களா? இல்லை புதுசாக ஒரு ஐடியாவோட அது மீடியா டெக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, இதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தவே இல்லை. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் ப்ரைவேட் லிமிடெடாக வந்தேங்கிறதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அது தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணேன். காரணம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் அப்பில் அவங்க ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஎஸில் இருந்துச்சு. இந்தியாவில் ஒரு ஆப்சோர் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி இங்கே ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி இங்கே இந்தியாவில் இருக்க கோர் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதே ப்ராப்பராக ப்ரைவேட் லிமிடெடாக பண்ணியிருந்தாங்க. ப்ரைவேட் லிமிடெட் பண்ணனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு யூ கேன் கிவ் ஈக்விட்டி, ஷேர்ஸ் கொடுக்க முடியும், எம்ப்ளாய்க்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரைவேட் லிமிடெடில் இருக்க போய் தான் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியாக நான் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சதுனால தான் என்னோட ஃபவுண்டிங் டீமுக்கு நான் என்னோட இயர்லி ஸ்டேஜ் ஹையரிங்க்கு நான் வந்து மச்சான் எனக்கு கொடுக்கல, ஃபண்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து பயங்கரமான ரெவன்யூவும் பண்ணலை. உனக்கு வந்து கம்பெனியோட இவ்வளோ ஈக்விட்டி தரேன், இல்லை ஸ்டாக்ஸ் தரேன், இல்லை ஷேர்ஸ் கொடுக்குறேன். நான் என்னைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேனோ அதை நீ ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிஸை விற்றுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கல்ச்சர் வந்து நம்ம ஊர்ல இன்னும் ஃபார்மே ஆகலை. என்ன பண்ணிட்டோம், 10 பேரை கோஃபவுண்டரா போடுறது, இந்த மாதிரி நிறைய பைத்தியகத்தனமும் பண்ணிருக்கோம். பட் டு பி ஆனஸ்ட், ஒரு ஐடியலா வந்து ஒரு 3 பேர் ஃபவுண்டர் லெவல்ல ஒரு 3 பேர் 4 பேர் இஸ் ஐடியல். அதுக்கு மேல தேவையே இல்லை. அவங்க என்னென்ன மாதிரி ரோல்ஸ் பிளே பண்ணணும்னா, ஒரு ஃபவுண்டர், இப்ப நான் வந்து ஷார்ட் ஃபண்ட் லீடர், சிஇஓ, பிளஸ் நானே ஹைரிங் பண்றேன், நானே மார்க்கெட்டிங் பண்றேன், நானே ஆப்ரேஷன்ஸும் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சோலோ ஃபவுண்டர்ஸ்க்கு அதை தவிர வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து வந்துன்னா ஒன் மேன் கம்பெனி, $1 billion கம்பெனின்னா அப்படியே ஒரு கிளப்பிட்டாங்க. ஸோ அதனால பட் அது எல்லாமே இன்னும் யூஎஸ்ல தான் இருக்கு, இந்தியாவுக்கு வரல. பிலீவ் தட் இதெல்லாம் நியூஸ் தான். நம்ம ஒரு ரியாலிட்டியில இதை நீங்க அசியூமே பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 3 மெம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஒன் கை ஷுட் பி சிஇஓ, இன்னொருத்தன் சிடிஓ இருக்கணும், இன்னொருத்தன் சிஓஓ ஆர் சிஎஃப்ஓவா இருக்கணும். இதுல ஒரே ரோல கூட சில பேர் 2 பேர் கூட பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சிஇஓ என்ன பண்ணணும், ஹையரிங்கை பார்த்துக்கணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட், பிராண்ட் பில்டிங், மார்க்கெட்டிங், இந்த வேலையெல்லாம் சிஇஓ வேலை பார்த்துக்கணும். ஈவன் நான் தப்பு பண்ணதே நிறைய இடத்துல நம்ம சேல்ஸ் நிறைய ஃபோக்கஸே பண்றது, ப்ராடக்ட் பண்றோம், அந்த ஃபீச்சர் பண்றோம், அப்படியே பயங்கரமா சீன் போடுவோம். பட் என்னதுலேயே காசு எங்கடா வந்துச்சு, இங்க வந்து காசு வந்துச்சா இல்லையா, இந்த மாசம் என்ன ரெவன்யூ பண்ணோம் அப்படிங்கிறத ஒருத்தர் ட்ராக் பண்ணி ஆகணும். அது சிஇஓவா இருக்கட்டும், இல்ல சிஓவா இருக்கட்டும். ஏன்னா ஆப்வியஸா அது சிடிஓ தலையில வந்து விடியாது. ஏன்னா அவர் வந்து டெக்னிக்கலா ப்ராடக்ட் பண்றோம், இதை டெவலப் பண்றோம், அதை டெஸ்ட் பண்றோம் அப்படி இப்படின்னு அப்படியே கிளம்பிடுவாங்க. இந்த சிஓஓ ஆர் சிஎஃப்ஓன்னு ரோல்ல ஒருத்தர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, he has to deliver the numbers. இப்போ இந்த மாசம் இவ்வளவு பிராண்ட்ஸை நம்ம பார்ட்னர் பண்ணோம், இவ்வளோ நம்ம டேர்ம்ஸ்ல பேசணும், இவ்வளோ பார்ட்னர்ஸ் ஆர் வெண்டர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ், இவ்வளோ பேரை ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ க்ரோத் காட்டியிருக்கோம். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இதுவா இருக்கலாம். அது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பொறுத்து மாறும், கஸ்டமர்ஸை பொறுத்து மாறும். இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் இவ்வளோ ரெவன்யூ கொண்டு வந்துருக்கோம், 6 ரெவன்யூல இவ்வளோ இது ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வருவான் போவான், எல்லா கஸ்டமரும் நம்மளால ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து somebody has to measure, monitor, அதுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் கோர் டீமில் வந்து பீப்புள் யூ கேன் இயர்லி ஸ்டேஜஸ் ஹையர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நான் ஒர்க் பண்ண முடியும், ஜாட்சிபிட்லேயே அடிச்சு தான் தெரிஞ்சிடும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா என்ன. ஏன்னா பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் ஃபார் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். அது வந்து ஒரு மேஜர் ஸ்டேக்ஸை வந்து வால்மார்ட் அக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வித்தாங்க. ஸோ இந்த புரிதல் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கே வேணும்னு சொல்றேன். இப்ப வந்து காசு கொடுத்தாதான் நான் வேலை பார்ப்பேன், சும்மா நம்மள ஓசில யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க, அது இல்ல. யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இன் பிளேஸ், பட் நாட் ஃபார் 3 months 6 months இல்ல, 5 வருஷத்துக்கு போடு. ஏன்னா அந்த 5 வருஷத்துலதான் அவனுக்கே தெரிய வரும் நம்ம ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு கம்பெனி வைண்ட் அப் பண்றதுனாலும் உனக்கான விஷயம் உனக்கு வந்துடும். அவர் கம்பெனிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குமே நமக்கு ஒரு டைம் ஆயிடும். ஸோ இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்டோட இந்த இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கூட ஒர்க் பண்றது தான் ஸ்டார்ட் அப்பை வளருங்க. ஸ்டார்ட் அப்புக்கு ஆளே வராம எப்படி ஸ்டார்ட் அப்பை வளர்க்க முடியும், ரைட்? அப்போ வந்து வேலைக்கு ஜாயின் பண்றவங்க ஓகே நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி இது ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் தான். திஸ் இஸ் வெரி மச் நோன் இன் சிலிகான் வேலிலலாம், ஈவன் பெங்களூர்லயே கூட இதுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் நம்ம ஊர்ல வந்து இதுக்கான அவேர்னஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் யாருமே பேசுறது. எம்ப்ளாயி வராது அவர்கிட்ட எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு, நீங்க இது பண்ணீங்கன்னா அவருக்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அது என்ன இஎஸ்ஓ அப்படின்றது அதை பத்தின ஒரு அவேர்னஸ் மேபி காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா நான் ஒரு டிபிக்கல் இன்ஜினியர், எனக்கு கோட் எழுத தெரியும், பட் எனக்கு ஸ்டார்ட் அப் பிடிக்குன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யாருக்குமே இந்த டேர்ம்ஸே தெரியாது, அதுல என்ன ஃபாலோ பண்ணணும், எதுக்கெல்லாம் நோ சொல்லணும், எதுக்கெல்லாம் எஸ் சொல்லணுங்கிறதே தெரியாது. ஸோ நம்ம இந்த பேசுற இந்த உரையாடல்கள் மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வச்சு ஹையர் பண்ணலாம், ஃபவுண்டர் லெவல்ல ஹையர் பண்றது ஈக்விட்டி கொடுக்கலாம். எப்ப நீங்க ஒரு 2 years என் கூட இருந்து இந்த நம்பர்ஸ் நான் இங்க இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய் ரெவன்யூ கொண்டு வா, இல்ல 50 lakhs ரெவன்யூ கொண்டு வா, யூ வில் டேக் 2% 5% அந்த ரேஞ்சில் கூட நம்ம வந்து டைலூட் பண்ணலாம், நத்திங் ராங். ஏன்னா உன்னை நம்பி ஒருத்தர் வரான், அவனுக்கு நீ ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் அ ப்ராப்பர் எத்திக்கல் பிசினஸ் ஆக்சுவலா. நம்ம போறோம் சார், நம்ம ஐபிஓ போறோம். இல்ல ஷார்ட் ஃபேமிலியோட கோல் நாட் அன் ஐபிஓ, அது நான் மேபி அந்த ரெக்கார்ட்ல கொடுத்துறேன். ஐபிஓலாம் எங்களுக்கு ஐடியாவே இருக்கு. ஷார்ட் ஃபேமிலி வில் டெஃபினெட்லி இப்போ நாங்க வேல்யூ பண்றது இட்ஸ் 100 crore பிசினஸ் வேல்யூவேஷன் சொல்றேன். ரெவன்யூ நம்ம பெருசா பண்ணல, ரன்னிங் கேஷ் பர்னிங் மாடல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வில் டெஃபினெட்லி கோ ஃபார் எக்ஸிட் வித் மேஜர் அக்வேஷன் தான். இப்போ ஷார்ட் ஃபண்டிலுக்கு 10 ப்ராடக்ட்டும் சரி, இன்னொரு 10 ப்ராடக்ட் பண்றோம், இன்னும் எவ்வளவு ப்ராடக்ட் பண்ணாலும் இட் வில் அகைன் ரிலவென்ட் டு மீடியா இண்டஸ்ட்ரி. ஸோ நாளைக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரோ இல்ல அமேசானோ, ஏன்னா நாங்க எங்களோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் AWS தான் பார்க் பண்றோம் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அவங்க நம்மள வாங்கினா தெர் இஸ் அ ஜீரோ மைக்ரேஷன் காஸ்ட் ஃபார் देम. ஏன்னா அதுதான் அப்படியே இருக்கு, அது தூக்கி அங்க அப்படியே பிளக்இன் பண்ணிட்டு அவன் அப்படியே ஓட்ட போறான். ஸோ எங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோ ஒன்னு அமேசானோ இல்ல ஜியோ ஹாட் ஸ்டாரோ அவங்க மீடியா ஓடிடி ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹையர் அக்யூர் பண்ணிடுவோம். So we are not in the plan. ஆமா, OTT platforms ஷார்ட் ஃபன்லி சேல் அப்படிங்கிற மாதிரி ஃபார் சேலுக்கு நான் ரெடியா இருக்கேன், போட்டு. இது ஒரு முக்கியமான क्वेश्चन சார். இப்போ எக்ஸிட்ன்றதை நீங்க இப்போ போல்டா சொல்றீங்கல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு கிளாரிட்டி, நான் என்ன பண்றேன், எங்க போகணும், அதுக்கான கிளாரிட்டியும் எனக்கான அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நான் அந்த காலை எடுக்க முடியும். இல்லைங்க இது என் குழந்தைங்க நான் பக்கத்துலேயே வச்சுட்டேன்னா அது ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஆமா, அது கல்யாணம் பண்ணி அடுத்த வீடு விழுந்து அனுப்பிடுங்க, அதுக்கு மேல அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆக்சுவலி அது. ஆனா இப்போ அங்கதான் சார் ஒரு பயங்கரமான ஒரு டைலமா ஒண்ணு. பிளஸ் இப்போ நம்ம எக்ஸிட்டுக்காக ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபண்ட் கொடுக்குறவங்களுமே வந்துட்டு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா, அது ஒரு இதுவா பாக்குற மாதிரியான ஒரு இல்ல இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட். பரவாயில்ல, தம்பிக்கு வந்து இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, நம்ம எங்க போறோம். சரி எக்ஸிட் எடுப்பீங்கன்னு சொல்றீங்கன்னு எத்தனை நாள் எக்ஸிட் எடுப்பீங்கன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாரு. சார் 3 years சார், இல்ல 5 years சார், மார்க்கெட்ல நான் இன்னும் இந்த வேலை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சரி இப்ப அமேசான் நம்மள வாங்குவோம்னா நீ யாருப்பா அப்படிங்கறத நம்ம மார்க்கெட்ல பொசிஷன் ஆகணும், உன் பிராண்ட் வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்படின்னா சவுத் மார்க்கெட் ஃபுல்லா இவங்க தான் வச்சிருக்கேன், இவனை தூக்கி போட்டா நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி நம்மள வாங்குறதுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் தான் டீல் நெகோசியேஷன் நடக்கும், மற்ற விஷயங்கள்லாம் போகும். சரி இன்வெஸ்டர்ஸ்க்கு நீ வந்து குளோபலா குரோ ஆக போற, நீ வந்து குளோபல் மார்க்கெட்டை பிடிக்க போற, ஒண்ணு நம்ம அந்த மாதிரி ஒரு
இது சொல்லலாம் மெசேஜிங். இது என்ன பத்தி இந்த கம்யூனிகேஷன் தான் மேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ when I started in 2015 we are telling a story like world big short film repository ன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு இன்வெஸ்டர் எக்ஸைட் ஆனாவே எங்களுக்கு ஃபண்ட் பண்ணாவே ஒரு மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம் சார், இட்ஸ் a கிரியேட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஏன்னா எங்கேயோ ஒன்று சொன்னேன், இப்போ என்ன ஒன்று பண்ணிட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால நானே மாறிட்டேன். அந்த மார்க்கெட் அடாப்டபிலிட்டி இல்லைன்னா யூ வில் டெஃபினெட்லி கோ அவுட் irrelevant in the market. ஸோ இந்த கிளாரிட்டியோட ஃபவுண்டர் இருக்காண்டாதான் இன்வெஸ்டரே செக் பண்ணுவாரு. இஃப் யூ ஜஸ்டிஃபை தட் ஸ்டேட்மெண்ட், உனக்கே அது கிளாரிட்டி இருக்குன்னு அந்த டிராவல் பண்றேன்னா சத்தம் இல்லாம காசு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். எனக்கும் காசு திருப்பி வந்துச்சா, அவ்வளவுதான். எனக்கும் ரிஸ்க் இல்ல. ஆமா, அந்த மாதிரி போயிடும் இது ஆக்சுவலா இந்த கான்வர்சேஷன். சூப்பர் சார். இப்போ நீங்க அடுத்து என்ன சார் பிளான்ல இருக்கீங்க? இப்போ இது இப்பவே இது எக்ஸிட் பேசினதால அடுத்த கொஸ்டினா வருது. அப்போ ஷார்ட் ஃபன்லி உங்களுக்கு வந்து அதோட கோல் போஸ்ட் ஒன்னு வச்சுட்டீங்க, இந்த கோல் போஸ்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா ஓகே ஐ எம் டன் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ அடுத்து நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதுவும் மீடியா டெக்ல தான் பண்ணுவீங்களா, இல்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற என்ன போயிட்டு இருக்குது? இல்ல ஆக்சுவலா ஷார்ட் ஃபன்லயே வந்து நிறைய எங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ஏஐ மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஏஐ அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ we are going to launch ஏஐ ஷார்ட் ஃபன்லி ஏஐ ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றோம். அந்த ஏஐக்குள்ள என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு வந்துட்டு அதுல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்க படத்துக்கான போஸ்டர்ஸ், ட்ரைலர், டீசர்ஸ், ப்ரொமோ மெட்டீரியல்ஸ், அப்புறம் மீம்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க இப்போ இதனால என்ன சார் யூஸ்னா, நீங்க சார் லாஸ்ட் மினிட்ல எடிட்டர் இல்லை சார், நான் கட் பண்றதுக்கு ப்ரொமோ கட் பண்றதுக்கு ஆள் இல்லை சார், இந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஏஐ வச்சுட்டு உங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோமோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த டூல் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். நம்ம இந்த வீடியோக்கும் தம்ப்நெயில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற டூல்ஸை நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் எங்களோட அப்ஜெக்டிவா இருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் 26-27 எங்களோட பிளான் என்னன்னா, we are going to launch it on campus actually. So short funly campus program nu one launch பண்ண போறோம். We already about to sign an agreement with Ratnam Arts and Science கோயம்புத்தூர்ல. ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சார் பண்ண போறீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபன்ல டார்கெட் ஆடியன்ஸே பிஸ்காம் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த ஜேர்னியை எங்களோட பிளாட்ஃபார்மே கையில கொடுத்து, தம்பி யூஸ் பண்ணு, நீ காலேஜ்ல இருந்தே வா, இந்த ஈகோ சிஸ்டம்ல வந்து பழகு, உனக்கு என்னென்னலாம் படங்களுக்கான படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போற, அங்க இண்டஸ்ட்ரியில என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, ஒரு ஓடிடி அக்ரிமெண்ட்டை எப்படி நீ வெட் பண்ணணும், இதுல இருந்து அந்த என் ஜர்னி அவன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பார்த்து கத்துக்குவான். இப்போ அசியூம் தட் நான் 3 வருஷம் பிஸ்காம்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோடம்பாக்கம் வலசரவாக்கத்துல வந்து உட்கார்ந்து பீப்புளை தேடி கண்டுபிடிச்சு அவ செட்டில் ஆகி ஓடிடி பிசினஸ் பண்ணி என்னைக்கு டைம் போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, காலேஜுக்குள்ளே இறங்கிட்டோம். ஸோ காலேஜ்ல இப்போ கரிக்குலமாவே இது வந்து ஒரு ப்ரோக்ராமா வருது, கேம்பஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று வருது. ஸோ காலேஜ் படிக்கும் போது we are not pushing this to first year, ஏன்னா அவனுக்கே என்ன கிளாரிட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னு இருக்காது. செகண்ட் இயர்ல ஒரு மாதிரி ஜெல் ஆகி செட்டில் ஆயிடுவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் வந்து நாங்கள் டெஃபினட்டா இந்த கேம்பஸ் ப்ரோக்ராம் கொண்டு போக போறோம். அவங்கள ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கரை பெட்டரான ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா மாற்ற போறோம். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்திருக்காது. எங்களுக்குமே நாங்க இண்டிவிஜுவல்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்னே நாங்க சுத்திட்டு இருந்தோம். இல்ல இந்த சைடு மார்க்கெட்டை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா வில் கெட் அ குவாலிட்டி ஃபிலிம் மேக்கர்ஸ், அவங்க டைமும் வேஸ்ட் ஆகாதுன்னு பாக்குறோம். ஸோ தட்ஸ் வை வி என்டர் இன்டு கேம்பஸ். ஸோ இதுதான் ஷார்ட் ஃபன்லியோட அடுத்த பிளான். சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம ஷார்ட் ஃபன்ல ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுதா, இல்ல அந்த ஓவரால் ஆக்டிவிட்டி எப்படி பாக்குறீங்க? கிரேட் கொஸ்டின். ஸோ பைரசிங்கிறதே இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பெரிய பிரச்சனை, ஓகேங்களா. பட் பைரசி யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் மிரரிங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து லிட்டரலி லைக் டெக்னாலஜி அதுக்கான நிறைய விஷயங்களை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் உங்களுக்கு பிளாக் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து டெக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இன்னும் அந்த ஸ்கிரீன் டு ஸ்கிரீன் மிரரிங் எல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியல நம்மளால. அதனால இப்போதைக்கு நான் அந்த டாபிக் உள்ள போகவே இல்லை. பைரசிங்கிறது ஸ்டாப்பே பண்ண முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், இன்னொரு 10 வருஷம் கேட்டாங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா கண்டென்ட்டை வந்து ஒருத்தர் பிடிச்சிதான் அதை இன்னொரு தடவை மேனிப்புலேட் பண்றாரு, ஓகேங்களா. பட் எல்லா கண்டென்ட்டும் இந்த பைரசி மார்க்கெட்ல முன்னாடி சிடி போட்டு வித்தாங்க, டோரண்ட்ல வித்தாங்க.
இன்னைக்கு வந்து டெலகிராம்லயும் இதுலயும் வாட்ஸ்அப்லயும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் வேணுமா, அவங்க 50 ரூபா கொடுக்குறேன். வித்தா கூட பரவாயில்ல சார், ஃப்ரீயாவே வந்துருது சார். அட்லீஸ்ட் எவனோ ஒருத்தன் அதுல காசு பார்த்தான், இப்ப காசு கூட பார்க்க மாட்டாங்க. டெலகிராம்ல வித்தா என்ன காசு? இல்ல நீங்க பிலீவ் மீ, இது இப்ப எப்படி மாறும்னா, ஜனநாயகம் படத்தை டவுன்லோட் பண்ணுமா, 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி உங்க போன்லயே பாத்துக்கலாம். இப்படி விட்டுட்டீங்கன்னா டெலிகாம் உங்களுக்கு சேஃப் கார்டே பண்ணிடலாம். திஸ் குட் பி எப்படி சொல்லணும்னா, இதெல்லாம் கமல் வந்து டைரக்ட் டு ஹோம் ஏதோ ட்ரை பண்ணாரு, பட் அந்த இடத்துல அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. ஆனா இன்னைக்கும் மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் தளபதி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ தலைவான்னு போய் பார்த்தாலும் திருப்பி போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது எல்லாமே இருக்குது. பட் அந்த ட்ரெண்டும் இப்ப அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஓகேங்களா, இனிமே அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வருமானே டவுட்டா இருக்கு. ஏன்னா அவங்க அந்தந்த இதை பார்த்துட்டு போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இப்ப ஜனநாயகம் பைரசி ஆனதுமே சொல்றேன், எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிளேம் எடுத்துக்கிறான். இப்போ இண்டஸ்ட்ரி அப்படித்தானே போச்சு, அவர் ரிலீஸ் பண்றான், இவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, காசை வாங்கிட்டு இவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பட் என்ன டே இட்ஸ் அ லாஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி. ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய லாஸ், எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ரிட்டர்ன்ஸே போயிடுச்சு. இதுல என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, எவ்வளவுக்கு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். இப்ப வந்து லாஸ்டா இது யாருக்கிட்ட இருக்கு, ஏன்னா நிறைய இடத்துல மீடியா இண்டஸ்ட்ரி பேர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரஸ்ட் பேர்ல வந்து கொடுத்துறாங்க. சரி அவர் இருக்காருங்க, அவர் பார்த்து பாருங்க, அவர் மீடியா போயிட போதுன்னா சில சமயம் போயிடலாம். ஸோ நீங்க அது எதுக்குமே அந்த இஃப் அண்ட் பட்ஸ் வைக்காம நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த இடத்துல இருந்தா மட்டுமே தான் இந்த மாதிரி பேசிக் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் யூஸ் டெக்னாலஜி. இப்ப இங்க இருந்து இங்க போகுது, ஏன்னா இப்ப கிளவுட்லயே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்கன்னு வேணா யார வேணா படம் பார்க்கலாம். இப்ப எனக்கு ஒருத்தர் யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட இங்க இருந்து படத்தை போட்டு காமிக்கணும்னா, இப்போ கிளவுட் கீதம் ஓடிபி அங்கேயே பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்ப அதுக்குதான் வினியோ மாதிரியான, இப்ப நான் யூடியூப்ல ஒரு படத்தை போடுறதுக்கும் வினியோல படத்தை போடுறதுக்கும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனா என்னால ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருத்தர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஸ்கிரீன் டு ஸ்கிரீனிங் யாருமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இவ்வளவு கதை சொல்றீங்க, அப்ப நீங்க போய் அதை தடுத்து நிப்பாட்டிட வேண்டியதுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கான ப்ராப்ளம். நாம மறுபடியும் சொல்றது என்னன்னா, இவ்வளவு இருந்தாலும் இது எப்படி காசு ஆக்கலாம், பிசினஸ் ஆக்கலாங்கிறத மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. பைரசி மூணு நாளைக்கு மேல தாங்காது, வந்துடும். ஓகே, அது யாரையுமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் சரி, இது நடக்கதான் போகுது. பட் பிஃபோர் தேட் உன்னால எவ்வளவு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண, நான் ஒரு பிசினஸ் மேனா ஒரு ஸ்டார்ட் அப் ஓனர்னு நான் சொல்றது என்னன்னா, உன்னால, ஏன்னா இது வந்து எசென்சியல் பொருள் கிடையாது. ஐயோ நான் இதை பண்ணலன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறதோ இல்ல. நான் வந்து நீங்க ஒரு பேங்கிங் சைட்ல போயிட்டீங்க, நீங்க வந்து ஓடிபி 10 தடவை கேட்டாலும் ஓடிபி போடுவீங்க, ஏன்னா உங்க காசு அனுப்பி ஆகணும். இட்ஸ் எசென்சியல் பிசினஸ். நம்ம இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் பிசினஸ். ஓகே, ஜாலியா ஒரு படம் பார்க்கலாம், இதுல போய் நீங்க அவ்வளோத்தையும் திணிக்கவும் முடியாது. அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலா. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் ஆன் ஆகணும். அது கூட சேர்ந்து நம்மளே எப்படி கோஎக்ஸிஸ்டா இருக்கிறது தான். சூப்பர் சார், நைஸ். நல்ல கான்வர்சேஷன், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. லைக் இப்போ ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஒரு. ஸோ பிஃபோர் க்ளோசிங், இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய, நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் ஆர் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சனாலிட்டிஸ், ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் மேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அவங்கள போய் தேடி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டா. சரி, நீங்கள் குளோபலாக பார்க்கணுன்னா, மார்க்கெட்டிங் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐஃபோன் லான்ச்சை எடுத்து பாருங்க. நான் ஐஃபோன் லான்ச்சை ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன். அவன் எப்படி ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை என்ன மாதிரி கதை சொல்லி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கொண்டு வரான். ஸோ இட்ஸ் அ பியூர் சேல்ஸ் பிச். ஓகேங்களா, நான் வந்து என்னோட மை ஃபேவரட் வீடியோன்னு கூட சொல்லுவேன் ஐஃபோன் சேல்ஸ். ஆனால் ஐஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபேடை லான்ச் பண்ணதுனால தான் ஐபேட் ஹிட் ஆக்சுவலாக. அப்போ அவங்க வந்து ஒரே ப்ராடக்டை எப்படியெல்லாம் பேக்கேஜிங் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அந்த மாதிரி பேக்கேஜிங் தான் மேட்டர்ஸ் ஒரு ப்ராடக்ட்ல. அப்படி மார்க்கெட்டை கொண்டு வரதுக்கும் இன்னைக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லைனப்ல இருக்கு. ஸோ இன்ஸ்பிரேஷனா எடுத்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆன விஷயம்
நானும் ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பை ஹார்ட் வருங்கிறதுனால எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோட வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனா நம்ம இப்ப பார்க்குற ஆடியன்ஸ், நம்ம பார்க்குற எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ், நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாத, அது ஒரு பெரிய தப்பு நம்ம ஊர்ல பண்றோம். அவங்க எப்படி பிரசன்ட் பண்றாங்க, இந்த வே தே பிரசன்ட் எவ்வளவு ஷார்ட்டா பண்றாங்க, இதுல ஸ்கில்ஸ் எடுத்துக்கலாம். பட் அதே டெக்னிக்ஸ் இங்க அப்ளை பண்ணாத. அது மாதிரி புக்ஸை நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பட் ஸ்டார்ட் அப்ல ஹவு டு பிகம் இந்த ஒரு ஆப் டவுன்லோட்ஸ், எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வர புக் வந்து ஒரு 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று இருக்கு. சின்ஸ் நான் ஓடிடி வச்சுக்கனால ஆப் டவுன்லோட் பண்ணா நிறைய யூசர்ஸ் உள்ள கொண்டு வரலாம், புஷ் நோட்டிஃபிகேஷன் போட்டு திருப்பி அவங்க உள்ள கொண்டு வந்துடலாம். அதனால நான் ஆப்புக்கே போறேன். வெப்சைட்ல இருந்து ஆப்புக்கு மூவ் ஆன காரணமே அதுதான். ஸோ அப்போ 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் எப்படி கொண்டு வருதுங்கிற அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது லிங்க் கொடுக்குறேன், நீங்க வேணா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. தட்ஸ் a வெரி குட் புக் ஃபார் மீ. எனி கன்சியூமர் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து D2C பண்றாரு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான், அது எனக்கு பிசினஸ் B2Bலாம் இல்லை, கஸ்டமர்ஸ் தான் எனக்கு வேணும்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட் புக். And I'll also started mentoring some of the startups. I'll be very active on LinkedIn. எனக்கு கனெக்ட் பண்ணுவோம்னா அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷூர், உங்களோட LinkedIn எல்லாமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்றது எந்தெந்த லீடர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம கண்ணு முன்னாடி ஜெயிச்ச அண்ணாச்சி கதை, அதுக்கப்புறம் கெஃபே காஃபி டே அண்ட் ராமேஸ்வரம் காஃபி, இது எல்லாமே நம்ம ஊர் நம்ம கஸ்டமர்ஸை புரிஞ்சு அவங்கவுங்க பிசினஸை செதுக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால மற்றவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன். எலன் மஸ்க் நம்ம அவன் நல்லா பிஆர் பண்றான் வித் ட்விட்டர். சரிங்களா? ட்விட்டரை வாங்கினதுக்கான காரணமே சாரி வித் அதை வாங்கி ரீபிராண்ட் பண்ணி இன்னைக்கு அதுல இருந்து அவனுக்கு ஒரு மீடியா தேவை, அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றான். அது எல்லாமே எக்ஸ்ல பக்காவா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, போயிட்டு இருக்கு. ஆமா. சோ இந்த மாதிரி பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வேற வேற அஜெண்டாஸ் இருக்கு. சோ அந்த ஸ்கேல்ல பண்ண முடியுதா, அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, தன்னோட டயத்தை, தன்னோட எனர்ஜி, மணி எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். டோன்ட் ட்ரை டு ரிப்ளிகேட் இன் ஆர் மார்க்கெட், ஏன்னா நம்ம மார்க்கெட் வேற. ஸோ அந்த ரியாலிட்டி மட்டும் புரிஞ்சதுன்னா நீங்க ரைட் லீடர்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஷார்ட் ஃபன்லி செல்வங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, எட்டெக்கா இருக்கிறவங்களா தான் குவி அருணை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இட் காட் அக்வயர்ட் பை HCL, தே கெட் அ குட் ரெவன்யூ நம்பர்ஸ். அது ஒரு நல்ல நம்ம ஊர்ல இருந்து நல்ல சக்சஸ் ஸ்டோரி. அந்த ஃபவுண்டர் ஃப்ரம் மதுரை சென்னையில வந்து ஸ்டார்ட் அப் பண்றாரு, இவ்வளவு விஷயம் பண்றாரு. அது மாதிரி நான் இன்னொரு ஃபவுண்டர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நம்ம தமிழ்நாடு ஃபவுண்டர் தான். ஹி இஸ் டூயிங் ஹைஜீனிக் சானிடைசேஷன். அவர் ஸ்டார்ட் அப் சிங்கிள் கூட ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் அவருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்க ஃபாலோ பண்ணுங்க, அவன் நம்ம ஊருக்கு என்ன பண்ணிருக்கான்னு புரியும். நம்ம போல தப்பான எக்ஸாம்ல நீங்க போய் மார்க்கை ஃபாலோ பண்ணுங்க, பில்கேட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா அவங்களுக்கு குளோபலா என்ன பண்ணணும்னு தெரியும். ரூட்டடா நம்ம வந்து இங்க இருந்து நம்ம ஊர் தான் கேப்சர் பண்ண போனோம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஊர் லீடர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன ஃபாலோ ஆச்சி மசாலா என்ன பண்ணுச்சு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு, மில்கி மிஸ்ட் பன்னீர் விற்கிறான், ஐஸ்கிரீம் விற்கிறான், அவன் என்ன பண்ணான், இதைதான் நம்ம பார்க்கணும். தப்பான எக்ஸாம்பிள் எடுத்து அதை தூக்கி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் அவங்கள வந்து ப்ராப்பரா வந்து மேபி பொசிஷன் பண்ணிக்கல, இல்ல பிஆர் பண்ணிக்கல, ஆனா அவங்க பிசினஸ் எல்லாம் வந்து மல்டி குரோர்ல எங்கேயோ இருக்கும். நம்ம தான் அவங்கள அதிகமா பார்க்க மிஸ் பண்ணுவோம். நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much for your valuable time. Thanks for having me on the show. Thanks for coming this show. And so startup stories viewers, இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் நம்ம பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.